5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தாவே, எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும், எங்கள் நிந்தையை நோக்கி பாரும். புலம்பலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை திரும்ப வாசிப்பதற்கு முன்பாக இந்த ஆன்லைன் மூலமாக யூடியூப் மூலமாக அநேக ஆப் லோட் பண்ணி பார்க்கிற அநேக பிள்ளைகளுக்காக, மேலே அமர்ந்திருக்கிறவர்களுக்காக, கீழே அமர்ந்து கொண்டு டிவியை பார்க்கிறவர்களுக்காக, இங்கே படியேற்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக, இன்னும் சபைக்கு வர முடியாமல் வேதனையோடு சரித்திர பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய சோத்திரத்தையும் வாழ்த்துதை தெரிவிக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு கூட இந்த தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ள கர்த்தருக்கு கிருபை கொடுத்தபடியினாலே கர்த்தருக்கு கோடான கோடி சோத்திரம். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. புலம்பலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தாவே, கர்த்தாவே, எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும், எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும், எங்கள் நிந்தையை நோக்கி பாரும். எங்கள் நிந்தையை நோக்கி பாரும், எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும். எருசலேம் ஜெப சபைக்கு நேரிட்டிருக்கிற சில போராட்டங்களையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் நினைத்தருளும் ஆண்டவரே. இன்றைக்கு வேதம் சொல்கிறது, கர்த்தாவே, எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும். நமக்கு என்ன நேரிட்டிருக்கிறது என்று நான் வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது உண்மையாகவே கடந்த நாட்கள் முழுவதும், கடந்த வாரம் முழுவதும் நமக்கு நேரிட்ட துன்பங்கள், துயரங்கள், வருத்தங்கள், சோதனைகள், பாரங்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ சபைக்கு வந்திருக்கிறோம், நமக்கு நேரிட்ட அந்த துன்பத்தின் நிமித்தமாக நம்ம என்ன நிதி ஆயிருப்போமோ தெரியாது, படிக்கல கூட வீட்டு கிடப்போம் தெரியாது. ஆனா கர்த்தருடைய இரக்கத்தினாலே புலம்புகிறது போல, எரேமியா புலம்புகிறது போல, கர்த்தாவே எனக்கு நேரிட்டதை நினைத்தருளும். ஆனால் கர்த்தர் வந்திருக்கிற உங்களுக்கு தேவன் எது நேர்ந்தாலோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு நல்ல காரியங்கள் நேரிட போகிறது. அதை இதே நாளில் அனுபவித்து நீங்கள் புறப்பட்டு போவீர்கள். இந்த 18ஆம் தேதி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நேரிடாதது போல இருக்கிறது. வருத்தம் நேரிட்டது, துன்பம் நேரிட்டது, சோதனை நேரிட்டது. நேரிட்ட காரியங்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல, இது அனைத்தையும் மீறி பல நன்மைகள் நேரிடும் என்று விசுவாசத்தோடு சொல்கிறேன். நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போவீர்கள். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். வேறு, நீங்க இந்த சபையை விட்டு வெளியே போகும்போது வேறு இதயத்தை கற்றுக் கொடுக்க போகிறார். வேறு சரீர பலனை கற்றுக் கொடுக்க போகிறார். உங்களை ஆட்டி படைக்கிற உங்களுடைய சிறு குடல்கள், பெருங்குடல்கள், ஆற்று, கிட்னி, எந்த ப்ராப்ளமோ கர்த்தருக்கு ஒரு புது பலனை கர்த்தர் கொடுத்து, ஏனென்றால் வேறு இருதயத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. அன்றைய தினமே நேரிட்ட இன்றைக்கு கர்த்தர் வைக்கப்படுகிறார். இதை கேட்கிற செய்தியினாலே வரும் அடையாளங்கள் இன்றைக்கே நேரிடப் போகிறது. கர்த்தருக்கு நேரிட வைக்கப் போகிறார். ஏனென்றால் ஏசாயாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அரன் எப்ராயிமையும். ஏசாயா 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அரன் எப்ராயிமையும்
அரன் எப்பிராயீமையும் ராஜாங்கம் தமஸ்குவையும் விட்டொழியும். ம், இஸ்ரவேல் புத்திரருடைய மகிமைக்கு நேரிட்டது போல இஸ்ரவேலுடைய மகிமைக்கு நேரிட்டது போல சீரியாவில் மீதியா இருப்பவர்களுக்கும் நேரிடும் என்று நேரிடும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை நேரிட போகிறார். இதுக்கு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட மகிமையினாலும் கனத்தினாலும் தம்முடைய வல்லமையினாலும் முடிசூட்டது போல இஸ்ரவேலின் தேவன் விசேஷித்த இஸ்ரவேலுக்கு அளித்தது போல இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் மகிமையை நேரிட பண்ண போகிறார் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகையினாலே இன்றைக்கு உங்களுக்கு நேரிட்ட எல்லா காரியத்தையும் நீங்கள் மறப்பீர்கள். அதற்கு பதிலாக கர்த்தருக்கு மகிமையை நேரிட பண்ணும் பொழுது நீங்கள் மகிழ்ந்து கழி கூறுவீர்கள். கர்த்தர் நல்லவராகவே இன்றைக்கு தேவன் நமக்கு நேரிட்ட காரியத்திலே தேவன் மாத்திரம் நினைக்காவிட்டால் நம்ம அந்த ஆபத்திலேயே மூழ்கிட்டு நமக்கு நேரிட்ட ஆபத்து மாத்திரம் கண் நினைக்கு நேரத்தில் ஆபத்து நேரிட்டது. ஆனால் கர்த்தர் ஜீவனை கொடுத்து நம்மை கிருபையாய் ஆதரித்து கொண்டிருக்கிறார். கண் நினைக்கு நேரத்தில் கண்ணை திறந்து கண்ணு கொடுத்து ஒரு பெரிய ஆபத்து கடந்த வாரத்திலே கர்த்தர் இறக்க கிருபை நம்மை பாதுகாக்க வல்லமையுள்ளவர். கர்த்தாவே எங்களுக்கு நேரிட்டதை நினைத்து நமக்கு நேரிட்ட காரியங்களை குறித்து நான் சொல்லுகிறேன் பாருங்கள். முதலாவதாக ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். ஆதியாகமம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் ஆபத்து நேரிட்டது கவனித்தீர்களா? எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தலும். இன்னைக்கு தலைப்பு எங்களுக்கு நேரிட்டது என்ன? ஆபத்து எங்களுக்கு நேரிட்டது. எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். கவனியுங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்டது. உன் பிள்ளையால் உனக்கு ஆபத்து நேரிட்டது. உன் குடும்பத்தால் உனக்கு ஆபத்து நேரிட இருந்தது. உன்னை சுற்றி ஒரு போராட்டம் ஆபத்து கடந்த வாரம் முழுவதும் எதுவோ உன்னை அழகழித்து அந்த ஆபத்து சிக்க வைக்க இருந்தது. யாரோ மாட்ட வேண்டிய சூழ்நிலை உன்னை மாட்ட வைக்க பார்த்தார்கள். யாரோ செய்த அநியாயத்தின் நிமித்தம் நீ பாடுபட வேண்டிய சூழ்நிலை வந்தது. யாரோ செய்த அக்கிரமத்தினாலே நீ சந்திக்க நேரிட்டது. ஆனால் கர்த்தரோ நம்மை நினைத்தார். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் விண்ணப்பத்தை அவர் கேட்டார். எப்படி கேட்டார் பாருங்கள். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 21ஆம். நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 21ஆம். நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மனவியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமற் போனோமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது. நமக்கு ஒரு சமயம் நம்முடைய சகோதரனோ சகோதரியோ மனவியாகுலத்திலே போராடும் பொழுது மனவியாகுலம் அவன் கஷ்டப்படுறான். சில பேருக்கு தெரியும் இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு. ஆனா தெரிந்தும் அவங்களுக்கு உதவி செய்ய அவங்க மனம் வரவே. யோசிப்பு கதறுகிறான். ஆனா சகோதரர்கள் கண்டம் காணாதமாய் போய்விட்டார். தேவ பிள்ளையே, கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். கூடுமான வரைக்கும் நம்ம சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு
விசுவாச குடும்பத்தாருக்கு அப்படி மனு வியாகுலத்தை நாம் தெரிந்தும் அமைதியா இருப்போமானால் நமக்கு ஆபத்து நேரிடும் போது தேவன் அமைதியாகிவிடுவார். அதுதான் வசனம் சொல்கிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 35ஆம் சங்கீதம் 26ஆம் வசனம். எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக எனக்கு நேரிட்ட சங்கீதம் 35ஆம் சங்கீதம் 26ஆம் வசனம். எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி. எப்படியெல்லாம் இவங்களுக்கு வந்துச்சு பத்தியா, எப்படியெல்லாம் நடந்தாங்க, எப்படியெல்லாம் வந்துச்சு பத்தியா, சந்தோஷப்படுங்க, வெட்கப்படுவார்கள். நம்ம இடுக்கனை பார்த்து, நம்முடைய துக்கத்தை பார்த்து, நம்முடைய வேதனையை பார்த்து சந்தோஷப்படுகிற கூட்டம் தேவனுக்கு அந்த நாட்களில் எல்லாம் பிற்பாக, இந்த நாட்களிலே நமக்கு முன்பாகவே இல்லை, நமக்கு முன்பாக நமக்கு விரோதமா என்ன நடக்கும், நமக்கு ரொம்ப பேசின கூட்டம் நம்மளால பொறுக்க முடியாமல் வியாகுலப்படுவோம். இப்படி நமக்கு வேதனை கொடுக்கிறாங்க ஆண்டவரே, போனா வந்தா நமக்கு தொந்தரவு கொடுக்கிறாங்களே, தொந்தரவு. ஆனா கொஞ்ச நாட்கள் நம்ம பாடுபட்டோம். இன்னைக்கு நம்ம கண்ணால பார்க்கிறோம், காதால கேட்கிறோம். நம்முடைய சத்துருக்களுடைய வேதனைகள் சொல்லி மாற முடியாம இருக்குது. சிலரே நாமளே பரிதாபப்படுகிற அளவுக்கு ஐயோ பாவம், இவ்வளோ போராடுறாங்களே. ஏன் தெரியுமா? நமக்கு நேரிட்ட ஆபத்திலே நம்மளை பார்த்து சிரித்தார்கள், கை கொட்டினார்கள், ஏறி பரியாசம் பண்ணினார்கள், நமக்கு கொந்தளித்தார்கள். கர்த்தர் பார்த்தார், அப்படியே திருப்பி அவங்களுக்கு போட்டார். இன்னைக்கு கர்த்தர் நம்மை சமாதானமாக காரணத்துக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் இந்த சமாதானத்துக்காக நான் சந்தோஷப்படவில்லை. ஆண்டவரே, எங்களுக்கு நேரிட்ட இந்த ஆபத்திலே, எங்கள் சூழ் எத்தனையோ பிரச்சனை வந்த போதிலேயோ, நமக்கு ஆபத்து நேரிட்ட வேளையிலே கர்த்தர் நினைத்தபடினாலே அவனை ஆதரித்தார். வாசித்து பாருங்கள். 18ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். என் ஆபத்து நாளில், சங்கீதம் 18:18. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். கர்த்தரோ எனக்கு யாருடைய ஆதரவு இல்லவே இல்லை. கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அல்லேலூயா. கர்த்தரோ எனக்கு ஆதரவாய். ஆபத்து நாள் எனக்கு நேரிட்ட ஆபத்திலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், எல்லாரும் எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். ஆபத்து நேரிட்ட வேளையிலே கர்த்தர் எனக்கு ஆதரவாய் இருந்து என்னை நினைத்தார். ஆபத்து வந்திருக்கிறது. கடந்த வாரத்தில் எத்தனை பேர் ஆபத்துகளை சந்தித்து இருக்கிறார். வியாதிகள், பலவீனங்கள், சத்துடைய போராட்டங்கள், சொல்லும் தெரியல எனக்கு. எத்தனையோ வேதனை நீங்கள் கடந்த வாரத்தில் சந்தித்து வந்துச்சு. நான் கர்த்தருடைய கிருபையினாலே கடந்த வாரம் முழுவதும் கடக்க கர்த்தர் கிருபை செய்தார். காரணம், ஆபத்திலே, எனக்கு ஆபத்து நேரிட்ட வேளையிலே கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். ஆபத்து நேரிட்ட வேளையிலே கர்த்தரை நினைத்தறினார். எதற்காக? ஆதரவாய் இருந்ததற்காக. இரண்டாவதாக யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு மோசே, யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு மோசே, கர்த்தர் இஸ்ரவேலின் நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும், வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும், நேரிட்ட எல்லா வருத்தத்தையும். என்ன நேரிட்டது நமக்கு? வருத்தம். வருத்தம் மனதிலே நினைச்சதெல்லாம் வருத்தமாய் போயிடுச்சு. நினைச்ச நம்ம இது நல்லது பழகிறது, அது வருத்தத்திலே போய் முடிந்து நேரிட்ட வருத்தம் கொஞ்சம் நெஞ்சம். புலம்பல்காரன் புலம்புகிறது போல, கர்த்தாவே எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருமையா,
எங்கள் வழியெல்லாம் வருத்தங்கள். ஒன்னா ரெண்டா? நமக்கு வந்து வருத்தம் கொஞ்சம் நெஞ்ச வருத்தமா? வேலையிலே போராட்டம், வீட்டிலே போராட்டம், வருமானத்திலே போராட்டம், ஊழியத்திலே போராட்டம், பிள்ளைகளிலே போராட்டம், ஆதாரத்திலே போராட்டம். இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலேயும் சொல்லன்னா வருத்தங்கள். வாசித்து பாருங்கள். நெகேமியாவின் புஸ்தகம், நெகேமியா 9ஆம் அதிகாரம் 32, 33. இப்பொழுதும் நெகேமியா 9ஆம் அதிகாரம் 32, 33. இப்பொழுதும் உடன்படிக்கையும் கிருபையையும் காக்கிற வல்லமையும் பயங்கரமும் உள்ள மகாதேவனாகிய எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, அசிரியா ராஜாக்களின் நாட்கள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் எங்களுக்கும் எங்கள் ராஜாக்களுக்கும் எங்கள் ராஜாக்களுக்கும் எங்கள் பிரபுக்களுக்கும் எங்கள் ஆசாரியர்களுக்கும் எங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் எங்கள் பிதாக்களுக்கும் உம்முடைய ஜனங்கள் அனைவருக்கும் நேரிட்ட சகல வருத்தமும் எங்களுக்கு நேரிட்ட வருத்தங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. எங்களுக்கு, நம்ம எருசலேம் சபை அனைவருக்கும் நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு வர முடியாத ஜனங்கள் கூட கடந்த வாரத்திலே சந்தித்த வருத்தங்கள். இங்க பண்ணாலும் தடை, அங்க பண்ணாலும் தடை, எங்க பண்ணாலும் போராட்டம், தடைகள், பிரச்சனைகள், வருத்தம், ஒரே போராட்டத்தின் மேல் போராட்டம். தேவ பிள்ளையே, நமக்கு நேரிட்ட எல்லா வருத்தங்களையும் கர்த்தர் நினைத்துக் கொண்டுதான் இருக்கிறார். நான் வசனம் சொல்கிறது, அவர் பார்த்து அமைதியா இருக்கவில்லை. எங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்திலேயும் அவர் எங்களை நினைத்தபடினாலே எங்களுக்கு ஒரு நன்மை கர்த்தர் செய்துட்டார். வாசித்து பாருங்கள். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 15, 16. எங்கள் பிதாக்கள் எகிப்துக்கு போனதும் நாங்கள் எகிப்திலே நெடுநாள் வாசம் பண்ணினதும் எகிப்தியர் எங்களையும் எங்கள் பிதாக்களையும் உபத்திரவப்படுத்தினதும் இவைகளினாலே எங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தமும் உமக்கு தெரிந்திருக்கிறது. உமக்கு ஆண்டவரே, எல்லா வருத்தமும் உமக்கு தெரிந்திருக்கிறது. கர்த்தரை நோக்கி நாங்கள் மன்றாடினோம். அவர் எங்களுக்கு செவி கொடுத்து ஒரு தூதனை அனுப்பி எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். நமக்காக ஒரு தூதனை கட்ட அனுப்பினார், அனுப்ப போகிறார். உங்களுக்காக ஒரு தூதன் புறப்பட்டு வர போகிறார். உங்க காரியத்தை கத்த முடித்து கொடுக்க போகிறார். உங்க ஜெபத்தை கத்த கேட்டு விட்டார். இந்த 18ஆம் தேதி வரைக்கும் உனக்கு ஒண்ணுமே நடக்காமல் இருக்கலாம். இன்னைக்கு ஒரு தூதனை கத்த அனுப்புகிறார். உனக்கு வந்த வழியெல்லாம் வந்த எல்லா வருத்தங்களையும் கர்த்தர் மாற்றி போட்டு உனக்கு ஒரு தூதனை அனுப்பி உன் காரியத்தை அவரே வாக்கியப்பட போகிறார். உனக்கு ஒரு தூதன் உண்டு. நீ போக வேண்டிய காரியங்கள், நீ செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புவார். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 15, 16 திரும்ப வாசிக்க கேட்கிறோம். எங்கள் பிதாக்கள் எகிப்துக்கு போனதும் நாங்கள் எகிப்திலே நெடுநாள் வாசம் பண்ணினதும் எகிப்தியர் எங்களை எங்கள் பிதாக்களையும் உபத்திரப்படுத்தினதும் இவைகளில் எங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தமும் உமக்கு தெரிந்திருக்கிறது. கர்த்தரை நோக்கி நாங்கள் மன்றாடினோம். அவர் எங்களுக்கு செவி கொடுத்து ஒரு தூதனை அனுப்பி எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். வருத்தங்கள் நீ படுகிற கடந்த வாரங்களில் நீ காரியத்தை நம்பி போயிருப்ப, தடையாயிற்று. இவர்கள் செய்வேன் சொன்னார்கள், தடையாயிற்று. நம்ம பேங்க் தானே புறப்பட்டு பண்ணா, பேங்க் இல்லையா? பேங்க் இருந்தும் சில நீங்க பார்த்துருக்க, நம்ம பணம் எந்த ஏடிஎம் பணம் எடுக்க முடியாது சொல்லியாரு. ஏடிஎம் பணம் அப்போ இதெல்லாம் ஒரு நமக்கு வருத்தத்தின் மேல் வருத்தம் நம்மை தாக்கினது. கர்த்தர் சொல்கிறார், மகனே, கடந்த வாரம் வரைக்கும் வருத்தம் உனக்கு நேரிட்டு இருக்கலாம்.
ஆனா இந்த நிமிஷத்திலிருந்து வருத்தங்களை போக்குவதற்கு உனக்கு ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். அந்த ஒரு தூதன் எல்லா வருத்தங்களையும் மாற்றி அமைக்கப்படுகிறார். உனக்கு வருகிற எல்லா வருத்தங்களையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த 10 மணிக்கு பிற்பாடு உன்னுடைய எல்லா வருத்தங்களும் உனக்கு விலகப் போகிறது. காரணம், கர்த்தாவே எனக்கு நேரிட்ட வருத்தத்தை நினைத்தது. அவர் நினைத்து உடனே ஒரு தூதனை, நமக்காக ஒரு மேனேஜர் என்கிற தூதனை அனுப்புவார், நமக்கு ஒரு பியூன் என்கிற தூதனை அனுப்புவார், நமக்கு ஒரு டாக்டர் என்கிற யாராவது ஒரு தூதனை அனுப்பி நம் எல்லா வருத்தங்களையும் மாற்றி அமைக்க தேவன் நல்லவராயிருக்கிறார். மூன்றாவதா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்பொழுது தாவீது 1 சாமுவேல் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்பொழுது தாவீது தன் நண்டையிலே இருக்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தரை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை ஒவ்வொரு வசனத்திலேயும் கர்த்தாவே எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தலும். என்ன நேரிட்டது? நமக்கு ஆபத்து நேரிட்டது, வருத்தம் நேரிட்டது, நிந்தை. அப்படிப்பட்டது நிந்தை, அவமானம், துக்கம், துயரம். நம்ம யார் அதிகமா நம்பி இருந்தோமோ அவங்க மூலமும் கூட நமக்கு நிந்தை வந்து விட்டது. ஓத்தரங்கள், நிந்தைகள். ஆசனம் சொல்கிறது பாருங்கள், எங்களுக்கு நேரிட்ட நிந்தை கொஞ்சம் சின்னம். நிந்தை என்று சொல்லும் போது யோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எனக்கு சுகம் இல்லை. அது கூட ஒரு நிந்தை தான். எவ்வளோ அவருக்கு வியாதியை பேச்சு இல்ல நம்மளை பாச்சு வரக்கூடாது வியாதி. நம்மளை பார்த்து அப்படி பாவம் அவர் கூட இருக்கிறார், அவர் கூட இருக்கிறார், அவர் கூட பரணாமிச்சுட்டு. ஆனா தேவ பிள்ளையே யோபு பக்தன் சொல்றாரு, எனக்கு சுகமும் இல்லை, சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, அமைதலும் இல்லை. எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. என்ன நேரிட்டது? தத்தளிப்பு. இங்க போறோம், அங்க போறோம், ஓடுறோம், இங்க போறோம், இங்க செட் ஆயிடுமா, அங்க செட் ஆயிடுமா, அங்க செட். ஒரு இடம் செட் ஆகும், ஒரு இடம். தத்தளிப்பே, நிந்தை, சுகம் இல்லை, வேதனை. தேவ பிள்ளையே, நமக்கு நேரிட்டது அனைத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இதுவரைக்கும் என் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் நேரிடும், இதெல்லாம் நேரிடும், கர்த்தர் நிச்சயம் நம்ம நினைத்தருவார். யோபு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடியினால். என்ன நேரிட்டது? நிந்தை, துன்பம், தத்தளிப்பு, அவமானம். நம்ம சுத்தி சுத்தி சொல்லுவாங்க, பட்ட அடியே அடிச்சே இருக்கும், கெட்டக்கூடிய கெட்டல, அடி மேல் அடி, செலவு மேல செலவு, செலவு மேல செலவு, அடி மேல் அடி. நிம்மதியில்லாம் ஆண்டவரே இதனை பார்த்து கொண்டே இருக்கிறீரே. கர்த்தாவே எனக்கு நேரிட்ட யாவையும் நினைத்து நமக்கு ஆபத்து நேரிட்ட வேளையிலே ஆதரவு கரத்தை வீசினார், ஆதரவாயிருந்தார். வருத்த நேரிட்ட பொழுது தூதனை அனுப்பினார். இங்கே பார்க்கிறோம், எங்களுக்கு இந்த நேரிட்ட வேளையிலே கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்கள். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். நிந்தைக்கு பதிலாக எனக்கு சரி கட்டுவாரா? நன்மையை சரி கட்டுவார்.
நம்மை பார்த்து நிந்தித்தவர்கள், அவமானப்படுத்தினவர்கள், சிரித்தவர்கள், பரிதாபப்பட்டவர்கள், சில பேர் பரிதாபப்படுவார்கள். ஐயோ வாயில தான் பாவணுமோ, உள்ளத்துல சரியான அடி அச்சம் ஏசப்பா ஆடினார்கிட்ட அச்சார்பார்கள். அவ்வளவு சிரிப்பு. ஆனால் தேவ பிள்ளையே, கர்த்தரை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய எல்லா நிந்தைக்கும் பதிலாக நன்மை செய்வார். என் சிறுமைக்கு தக்கதா ஒருவேளை என் சிறுமையை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து எனக்கு நன்மை செய்வார். இந்த ஏப்ரல் மாதம் முழுவதற்குள்ளே கர்த்தருக்கு நன்மை செய்ய போகிறார். ஒரு நன்மை நடக்கலையே பாஸ்டர், எனக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லை, எதிர்பார்த்த அற்புதம் நடக்கல, ஒண்ணுமே இல்லை, ஏதோ நானும் வந்து போய் இருக்கிறேன் சர்ச்சைக்கு, ஆண்டிய வார்த்தைக்கு ஒண்ணுமே நடக்காம வந்து இருக்கிறேன். ஆனா ஒண்ணு உனக்காக கர்த்தர் நன்மை செய்ய சித்தப்பட்டிருக்கிறார். மனிதர்கள் எல்லாரும் கைவிடலாம், எல்லாம் கதவு பூட்டப்படலாம், ஆனா கர்த்தருடைய கதவு பூட்டப்படவே படாது. எல்லா வாசல் அடைக்கப்பட்டாலும் கர்த்தருக்கு நன்மை செய்ய வல்லவராயிருக்கிறார். நன்மை செய்வார். அவர் நன்மைகளின் நாயகர். நிச்சயமாக உனக்கு நன்மை செய்ய அவர் வல்லவர். இதுவரைக்கும் நடத்தின தேவன் உன்னை தொடர்ந்து நடத்த வல்லவராயிருக்கிறார். நான்காவது எரேமியாவின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீங்கள் தூபம் காட்டி, எரேமியா 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீங்கள் தூபம் காட்டி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமலும் அவருடைய வேதத்துக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய சாட்சிகளுக்கும் இணங்கி நடவாமலும் போனபடியினாலே இந்நாளிலே இருக்கிறபடி இந்த தீங்கு உங்களுக்கு நேரிட்டது என்றான். தீங்கு நேரிட்டது. என்ன நேரிட்டது? ஆபத்து நேரிட்டது, வருத்தங்கள் நேரிட்டது, நிந்தைகள் நேரிட்டது. இங்க பார்த்து தீங்கு, எங்க பார்த்தாலும் தீங்கு. தீங்குகள் நம்மை தொடர்ந்து வருகிறது. தீமைகள், வியாதிகள், விஜயங்கள், எங்க பார்த்தாலும் தீங்கு. சில பேர் அப்படியே, சில பேர் எதிர்க்கும். என் காதானிக்க ஒரு சில பேர் எதிர்க்க போவாங்க. ஐயோ இந்த மாதிரி தீங்கு முடிச்சுட்டு வரணுங்க பாரு, எதிர்க்க அப்படியே திரும்பி. இப்படி நமக்கு நிறைய தீங்குகள். நன்மை எதிர்பார்த்த நமக்கு தீமைதான் வந்தது. யோபு பக்தர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். யோபு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோபுடைய 3 சிநேகிதனாகிய, யோபு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோபுடைய 3 சிநேகிதனாகிய தேமானியனான எலிபாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோபாரும் யோபுவுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது, நேரிட்ட தீமைகள் யார் நேரிட்ட தீங்கு, தீமை நேரிட்டது. 30ஆம் அதிகாரம் யோபு 26ஆம் வசனம். நன்மைக்கு காத்திருந்த எனக்கு, யோபு 30:26. நன்மைக்கு காத்திருந்த எனக்கு எனக்கு தீமை வந்தது. தீமை, தீங்கு நேரிட்டது. நன்மை எதிர்பார்த்தோம், வந்துடும், கிடைச்சிடும், பெற்றுக்கொள்வோம், முடிச்சிடுவோம், இந்த பிரச்சனை தீர்க்கணும், வாடகைக்கு ஒரு முடிவு வந்துடுச்சு, நம்ம பிரச்சனைக்கு முடிவு வந்துடுச்சு, நம்முடைய கஷ்டத்துக்கு முடிவு வந்துடுச்சு, இந்த வீட்டுக்கு ஒரு முடிவு வந்துடுச்சு, நம்ம பண பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துடுச்சு. ஆனா இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. உன் வீட்டின் காரியத்துக்கு முடிவு இல்லாமலே போய் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை, தீங்கு நேரிட்ட உன்னை கர்த்தர் நினைத்துக் கொண்டே இருக்கிறார். என் பிள்ளை இவ்வளவு தீங்கு அனுபவிக்கிறது, கர்த்தர் உதவி செய்யாமல் இருப்பாரா? உதவி செய்யாமல் இருப்பாரா? சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். கண்மலையின் மேலே இன்னைக்கு கீழே தாழ்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தரின் நாளில் உயர்த்தி வைக்க போகிறார். அவர் கண்மலையுடைய மூடி மறைக்க போகிறார்.
எந்த வியாதியோ விக்கிரமோ தீங்கோ எந்த தீங்கின் காரியமோ உன்னை தொடர்ந்தே விடவே மாட்டார். எல்லா வியாதிகளுக்கும் எல்லா தீங்குகளுக்கும் எல்லா போராட்டங்களுக்கும் கர்த்தர் முடிவை கர்த்தர் கொண்டு வந்து விட்டார். கடைசியா லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மேலும் எனக்கு நேரிட்ட லூக்கா 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நினைத்திருந்தவர்கள் நீங்களே. நேரிட்ட சோதனைகள், நேரிட்ட கர்த்தாவே எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும் ஆண்டவரே, நினைத்தருளும். என்னது நேரிட்டது? சோதனை. போதும்பா, நமக்கு வந்த சோதனை தட்டி தூய்ந்தா. சில பேர் நமக்கு சில பேர் கேட்கிற, ஆண்டவரே அவன் இவ்வளோ துணிகரமா நடக்கிறாங்க, நல்லா தான் இருக்கிறான், நம்ம சும்மா ஒண்ணு நமக்கு நம்ம அடிவாக கட்சிடுறாரு, இவ்வளோ சோதனை உங்களுக்கு காலம். ஆண்டவரே சொல்றாரு, எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட இருந்தவர்கள் நீங்களே. அப்போ சோதனை வரும்பொழுது சோதிக்கப்படுவதற்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வெகு மனத்தாழ்மையோடு. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வெகு மனத்தாழ்மையோடு மிகுந்த கண்ணீரோடு யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடு. எனக்கு நேரிட்ட சோதனை. எல்லாரும் கையை வச்சு எல்லாரும் கையை பாருங்க, வாரல்ல எவ்வளோ சோதனை கொஞ்சம் பேர் எல்லாரும் கீழே எல்லா கையத்தோட எல்லாம் தூக்கிடுவோம். அவ்வளவு சோதனை. சோதனை பாண்டவரே, இந்த ஆண்டவர் வேணுமா நமக்கு கூட கேட்கிற அளவுக்கு சோதனை வந்து செய்வேன். இந்த ஆண்டவர் எங்களுக்கு தேவையா எவ்வளோ சோதனை. ஆனா கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். சோதனை பார்க்கிறார் அவர். கர்த்தாவே எங்களுக்கு நேரிட்டதை இணைத்தருளும், எங்களுக்கு நேரிட்டதை இணைத்தருளும். இந்த வாரம் பூரா எங்களுக்கு நேரிட்ட சோதனை எங்களுக்கு மேற்கொண்டு வந்திருக்கிறோம்ப்பா. நான் ஒன்று நேரிட்ட சோதனை மாத்திரம் இன்னைக்கு இருப்பது ஆண்டுடைய கிருபை. நம்ம ஜீவனோடு சுகத்தோடு கருத்தோம் ஆண்டுடைய ஆணைத்து வந்திருக்கிற கிருபை. ஏன் தெரியுமா? இந்த சோதனை பல பேருக்கு வந்து சபைக்கு வர முடியாமல் இருக்கிறாங்க. சர்ச்சை போய் கண்டோம். ஆனா உங்களுக்கும் எனக்கும் கடந்த வாரத்துல அந்த சோதனையை வெளியே சொன்னா அவங்களெல்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியாது, நிக்கவே முடியாது. சும்மா தனி கொண்டுக்கெல்லாம் நான் வரல பார்த்து சொல்ல அவங்களோட இருந்து வரல. தும்முந்துக்கெல்லாம் வராத நீங்க இருக்கிறாங்க. தும்பிட்டாப்போம், ஒரு இருமிட்டாப்போம். நான் கேட்கிறேன், அவங்க வேலைக்கு போக வைப்பாங்களா? ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுத்துட்டீங்கப்பா, நாளைக்கு இருக்க மாட்டீங்க. ஆனா நமக்கு வந்த சோதனைகள் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நான் சொல்கிறேன், நீ சந்தித்த நேரிட்ட இந்த சோதனையிலே நீ வந்திருக்கிறப்பா, இனிமேல் உன் வாழ்க்கையில் ஆரம்பம் ஆரம்பிக்கிறார். ஜெயக்குடி கர்த்தர் ஏற்ற போகிறார். அந்த அற்புதங்களும் அடையாளங்களும் இன்னைக்கு உன் கண்ணால் காண போகிறார். அது 1 சாமுவேல் 10:9 படியே இன்றைக்கே நீரிட போயிருந்த அடையாளம் எல்லாம் அவனுக்காக வாசித்து பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நமக்கு உபத்திரவம் வரும் என்று 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 7ஆம் வசனம். நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு முன்னறிவித்தோம். அப்படியே வந்து நேரிட்டது என்று அறிந்திருக்கிறீர்கள். நேரிட்டது என்று அறிந்திருக்கிறீர்கள். சகோதரரே, சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் எல்லா இக்கட்டு நினைச்சு பையனுக்கு கிடைச்சிடும் போயிடலாம். சாதாரணமா நம்ம காரியத்துக்கு கூட நம்ம போவோம். சரி, நமக்கு பணம் கிடைச்சிடும், லோன் சேங்ஷன் ஆயிடும், பணம் எடுத்துடுவோம்,
நகை வச்சிருவோம், நகை வச்சிருவோம் வச்சு. ஆனா போற இடமெல்லாம் இக்கட்டு சோதனை எல்லாம் வழி கூட்டம், எல்லாம் சோதனை மேல சோதனை. ஏசப்பா இவ்வளோ இக்கட்டு, இவ்வளோ சோதனை, இவ்வளோ மெதுவா போய் தக்காளி கொண்டு கை மட்டையை வச்சிருக்கோம். நான் அந்த நல்லா தடமா போனேன், நான் சேர்த்த பாடுகள் சும்மா போகும் விழுந்துவாங்க இப்படி கழுத. ஆனா இப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்லாத பல சோதனைகளை கடந்த வாரம் முழுவதும் நீங்கள் சந்தித்தீர்கள். ஆனா கர்த்தர் சொல்ற இன்றையிலிருந்து எல்லா போராட்டத்துக்கும் கர்த்தர் முடிவை கொண்டு வருகிறார். ஏன் தெரியுமா? வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே, எப்படி உபத்திரம்? மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே, பரிபூர்ண சந்தோஷமா? பரிபூர்ண தரித்திரம் ஒரு பக்கம். இப்ப கொடிய தரித்திரமா? தரித்திரம் சொல்லட்டா பரவாயில்லம்மா, கொடிய தரித்திரம் தொடர்ச்சி எடுத்தது போல, எல்லாமே தொடர்ச்சி எடுத்தது போல கொடிய தரித்திரம். நீ ஆண்டவருடைய பிள்ளை தானா? ஏன் உனக்கு இவ்வளவு தரித்திரம், இவ்வளவு கொடிய தரித்திரம்? நம்ம கேட்ட என்ன சொல்லணும் தெரியல, எனக்கு கர்த்தர் அனுமதிக்கிறார். ஏன் இவ்வளவு கொடிய தரித்திரம், இவ்வளவு சோதனை, இவ்வளவு பாடுகள், இவ்வளவு போராட்டங்கள் தெரியலையே. நான் ஒன்றே ஒன்று, என்னை கொன்றப்பட்டாலும் நான் அவர்கள் நம்பிக்கையாக, என்னை கொன்றே போட்டாலும் யார் நம்பிக்கையா இருப்ப? நமக்கு விரோதமா என்ன சோதனை காட்டி வீசு, எப்படிப்பட்ட சோதனையா வரட்டும், ஆனா எனக்குள்ளே கொடிய தரித்திரம், மகா கொடிய சோதனையா இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் தான். சந்தோஷமா? பரிபூர்ண சந்தோஷம். அவருடைய அனுமதி இல்லாமல் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறேன். அன்பின் தெய்வமே, தியானிகளால் கடாவப்பட்ட அன்பின் கரத்தை நீட்டி கர்த்தாவே, எங்களுக்கு நேரிட்ட எல்லாவற்றிலேயும் எங்களை நினைத்தருள நீ வல்லவராய் இருந்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கடந்த வாரம் முழுவதும், கடந்த மாதம் முழுவதும், கடந்த நாட்கள் முழுவதும் சந்தித்த நேரிட்ட ஆபத்துக்கள், வருத்தங்கள், கொடிய தரித்திரங்கள், சோதனைகள், தீங்குகள், தீமைகள், எவ்வளோ வேதனையான காரியங்கள் ஆகியும் எல்லாவற்றையும் எங்களோடு கூட இருந்து என்னை தப்பவித்து எங்களை வழி நடத்தினீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. போதும்பா ஆண்டவரே, என் பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க, கண்ணோக்கி பாருங்க. போதும், நேரிட்ட ஆபத்து போதும், வருத்தங்கள் போதும், தீமைகள் போதும் ஐயா. வருத்த ஆண்டவரே, கொடி தரித்திரங்கள் போதும். இனி நீ கைவிடாதீங்கப்பா, கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஒரு ஆசீர்வதி தாங்கப்பா. வறுமை மாற்றுங்க, வெறுமை போக்குங்க, நிறைவானதை கொடுத்து ஆசீர்வதி. வர முடியாத மக்களை கண்ணோக்கி பாருங்க ஐயா. கூட நல்ல சுகவரனை கொடுத்து எங்கள் மத்தியிலே கொண்டு வந்து நிறுத்துவீராக. வர முடியாத ஜனங்களுக்கு நினைக்கிறோம், ஒவ்வொரு ஆசீர்வதி, பெரிய காரியத்தை செய்யும். ஆன்லைன் மூலமாய் பார்க்கிற, டிவி மூலமாய் பார்க்கிற, அநேக அப்லோட் பண்ணி பார்க்கிற ஒவ்வொரு மீது கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். ஆசீர்வதி. மேலே அமர்ந்திருக்கிறவர்கள், கீழே அமர்ந்திருக்கிறவர்கள், படியேற்ற அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு தொட்டு ஆசீர்வதி, பெரிய காரியத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.